அடுத்ததாக இப்போ ஒரு பரவலாக என்ன கேட்குறாங்கன்னா, இன்றைக்கி கொரோனாங்கிற பேரில் கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்படுறாங்க. மக்கள் பெரிய ஒரு துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். பெரிய கஷ்டத்தில் மக்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரி மக்களை வாட்டி வதைக்கிறவன் ஒரு கடவுளா? அதாவது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களை பார்த்து இவங்க கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? கடவுள் கடவுளுங்கிறீங்களே, அந்த கடவுள் என்ன செய்கிறார்? இப்போ எல்லா மக்களையும் பூட்டி போட்டு வச்சுட்டார். எல்லா மக்களும் கஷ்டத்தை கொடுத்துருக்கிறாரு. எல்லா மக்களையும் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி செய்யக்கூடியவர் ஒரு கடவுளாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு கடவுள் நம்பிக்கையை இப்படி அதை ஒரு தகர்க்க பார்க்குறாங்களாம். இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பதன் மூலமாக கடவுள்லாம் கிடையாதுன்னு சொல்ல வர்றாங்க போல இருக்கு. இது அடிப்படை விஷயம். அப்போ இதில் என்னென்ன கவனிக்கணும்னு கேட்டால், இவர்கள் உலகத்தில் மக்கள் நோய்வாய்ப்படுறாங்கல்ல, துன்பப்படுறாங்கல்ல, இந்த துன்பமே படக்கூடாது என்று இவர்கள் நினைக்கிறார்களா, அல்லது இந்த கூட்டமாக கொத்து கொத்தாக தான் துன்பம் வரக்கூடாது நினைக்கிறாங்களா? இவர்கள் சொல்லக்கூடிய இந்த துன்பங்கள் எல்லாம் எல்லா காலங்களையும் மரணம்னு வைத்துக்கொள்ளுங்கள். மரணம் ஏற்படாத ஒரு செகண்ட் உலகத்தில் இருக்குதா? உலகம் படைக்கப்பட்ட நாளில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் எடுத்துக்க ஒவ்வொரு செகண்டில் எத்தனை பேர் இந்த கொரோனா இல்லாட்டாலும், கொரோனா வச்சு நான் சொல்லவில்லை, கொரோனாவோ தொத்து நோயோ வேறு எதுவுமே இல்லாத காலமாக இருந்தாலும் மரணம்னு ஏற்பட்டுகிட்டே தானே இருக்குது. அப்போ ஒரு மரணம் ஏற்பட்டாலும் இந்த மாதிரி மரணிக்க செய்வது கடவுளுடைய வேலையான்னு கேட்டதில்லை. அவங்க எப்போ கேட்குறாங்க? 10 மரணம் வந்தோன்னு தான் கேட்குறாங்க. ஒரு மரணம் டெய்லி நடந்து கொண்டே இருக்கிறது. தினசரி நடக்கிறது. 1 மணி நேரத்திற்கு மரணம் நடக்கிறது. ஒவ்வொரு வினாடிக்கும் மரணங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி எல்லா விதமான துன்பங்கள் அப்படி தான். நோய்வாய்ப்படுறது, கொரோனா நோய் விட்டுருங்க, சாதாரண காலத்தில் மக்கள் நோய்வாய்ப்பட்டாங்களா இல்லையா? அப்போ நோய்வாய்ப்படும் பொழுது இவருக்கு ஏன் நோய் வந்துச்சு, நோய் வந்ததுனால கடவுளுக்கு கொடுக்கலாமா என்று யாரும் கேட்டதில்லை. நம்ம தெருவில் ஒருத்தர் இறந்துட்டார்னு வைங்க, இவர் இறந்து விட்டார், கடவுளை உசுரை எடுக்கலாமா அப்படின்னு யாரும் கேட்டதில்லை. எப்போ கேட்குறாங்க? 50,000 பேர் இறந்துட்டாங்க, 20,000 பேர் இறந்துட்டாங்கன்றதான் ஒரு கேள்வியை கேட்குறாங்களே தவிர, அப்போ ஒருத்தர் உசுர் ஓகே, அப்போ 1000 பேருக்கு நோய் வந்தவொன்னு இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒருவராக நோய் வரும் பொழுது நீங்கள் கேட்கவே இல்லை. அப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை? கடவுள்னா அந்த துன்பம் தரக்கூடாதுன்னு தான் உங்களுடைய நோக்கமாக இருந்தால் அதையும் நீங்கள் கேட்டிருக்கணும். எதை கேட்டிருக்கணும்? மரணமே வரக்கூடாது. அப்போ ஒருத்தன் பிறந்துட்டான்னா கடைசி வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும், யாரும் சாவக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் நீங்கள் இருந்தால்தான் இதை கேட்க முடியும். அப்போ மரணங்கிறது பல வகையில் வரும். அது அடிப்படை என்னன்னு கேட்டால், இந்த உலகத்தில் மரணத்தை கடவுள் நிர்ணயிச்சிருக்கார் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த மரணம் கொடுக்கறதுனால கடவுள் கொடியவர் என்றோ, கடவுள் இது அநியாயம் செய்வர் என்றோ நம்ம யாரும் நினைத்தது இல்லை. அப்போ நம்ம என்ன வழங்கிக் கொள்ளணும்? இந்த உலகத்தில் வர்ற துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நடப்பது கடவுள் தன்மைக்கு எதிரானது கிடையாது என்ற காரணத்தினால்தான் யாரும் இதை பற்றி கேட்கல. இப்போ எது கேட்குறாங்க? நிறைய பேர் இறந்து போகிறாங்கல்ல, 20,000 பேர் 1,00,000 பேர் இப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது இது என்னங்க ஒரு அநியாயமாக இருக்குது, கடவுள் செய்யலாமான்னு கேட்குறீங்க. ஒருவனை அழித்தாலும் அதே தரம் தான், 1000 பேர் மரணிக்க செஞ்சாலும் அதே நிலை தானே. கடவுள் செய்யக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லணும், அப்படி சொல்வது கிடையாது. இப்போ இது ஒரு அடிப்படையான விஷயத்துக்காக இந்த கேள்வி கேட்குறவங்க எப்போலாம் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய பெரிய பாரதூரமான ஒரு சுனாமி வரும்போது கேட்பார்கள். சுனாமியில் தான் சாகக்கூடாது, மற்ற சாவை பற்றி கேட்க மாட்டார்கள். ஒரு கஜா புயல் வரும்போது சில பேர் செத்துட்டாங்கன்னு வைங்க, அப்போ கேட்பார்கள். மற்ற விஷயத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. சரி, இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ இறைவன் இப்படி செய்யலாமா அப்படி கேளுங்க. எது கேட்கணும்? இதுக்கு மட்டும் நீங்கள் கேட்கக்கூடாது. கேட்குறதா இருந்தால் ஒவ்வொரு தனிநபர் மரணத்தை பற்றியும் இதே கேள்வி நீங்கள் கேட்கணும். ஒவ்வொரு தனிநபர் நோய்வாய்ப்படுவான் இல்லையா, அந்த கொரோனா இல்லாமல் முந்தியும் பிந்தியும் நோய்வாய்ப்படுவார்கள்ல, அதை பற்றியும் நீங்கள் இப்படி கேட்கணும். எப்படி கடவுள் இருந்து கொண்டு இப்படி நோயை தரலாமா? கடவுளாக ஒருத்தன் இருந்து கொண்டு மனிதன் உயிரை எடுக்கலாமா? அதுதான் பேசிக்கான விஷயத்துக்கு தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். ரொம்ப செய்யலாமான்னு நீங்கள் கேட்க வர்றீங்க, கொஞ்சம் செய்யலான்னு ஒத்துக்கிறீங்க. இப்போ நீங்கள் உங்கள் கேள்வி என்ன மாதிரி இருக்குன்னு கேட்டால், ரொம்ப பேர் உசுரை வாங்கலாமா, கொஞ்சம் பேர் வாங்கினா வாங்கிட்டு போட்டோம். அநியாயம்டா என்ன? ஒருத்தனையும் கொல்லக்கூடாது, 1000 பேரையும் கொல்லக்கூடாது, 2 ஒன்று தானே. 2-3 பேரை கொலை பண்ணிக்க, 100 பேரை கொலை பண்ணிடாதுன்ற மாதிரி இருக்குது இந்த கேள்வி. அதனால உங்களுடைய கேள்வி எப்படி இருக்கணும்னு கேட்டால், கொத்து கொத்தா மடிகிறதை பற்றி பேசக்கூடாது. கடவுள் உசுரை வாங்கலாமா அப்படி கேளுங்க. கடவுள் நோய் கொடுக்கலாமா அப்படி கேளுங்க. கடவுள் இந்த மாதிரி துன்பங்களை தரலாமா இப்படி வேண்டாம் கேட்கலாம். இப்படி கேட்டால் இதில் ஒரு அடிப்படையான விஷயம் இருக்குது.
கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இதெல்லாம் விட்டுருங்க. கடவுள் நம்பிக்கை வச்சுருக்கிறாங்கல்ல, அவங்க பார்வையில் கடவுளை பற்றி அவங்க எப்படி நம்பணும், எப்படி நம்புகிறார்கள்? அவனுக்கு பவர் இருக்கிறது, அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, அவன் நினைத்த எதை வேண்டுமானாலும் செய்வான். அவனை எதிர்த்து நம்ம கேள்வி கேட்கவும் முடியாது. அதுக்கு மேற்கோட்டுக்கு அவனுக்கு எதிராக அப்பீல் பண்ண முடியுமான்னா முடியாது. இந்த மாதிரி கடவுள் இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு வேற ஒரு கடவுள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எப்படி நினைக்கிறோம்னா, அவன் கடவுள், அவன் செய்கிறது உங்கள் பார்வையில் தப்புன்னு இருந்தாலும் அது என்ன பண்ணிடுறீங்கிறான். கடவுள் செய்கிறான், அதுக்கு மேலே யார் இருக்கிறா? அப்போ கடவுள் என்று நீங்கள் முடிவெடுத்த பிறகு ஒரு அநியாயமே கடவுள் செய்கிறான்னு நீங்கள் நினைச்சாலும் அநியாயம் செய்கிற கடவுள் இருக்காருன்னு சொல்லணுமே தவிர கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இறைவன் இப்படி செய்யலாமாங்கிற ஒரு கேள்வி கடவுளை கடவுளாக நம்புகிறவன்ட்ட வராது. ஏன் வராது? கடவுள் ஒரு பிரதமர் இருக்கார், ஒரு சர்வாதிகார நாடு இருக்கிறது, அந்த நாட்டில் ஒரு அதிபர் இருக்கிறாரு, அந்த அதிபர் உத்தரவு போடுகிறாரு, தப்பான உத்தரவு தான், கேட்க தானே செய்கிறீங்க, அதை எதிர்க்க முடியாதுல்ல. எதிர்த்து முன்னொன்று வீட்டில் முணங்கிட்டு இருக்கலாமே தவிர அதை எதிர்த்து ஏதாவது செய்ய முடியுமா? சர்வாதிகார நாட்டில், அதாவது வடகொரியா மாதிரி ஒரு நாடு இருக்குன்னு வைங்க, அங்கே ஏதாவது வாயை திறந்தால் கொண்டு போகிறாங்க. அப்படியான ஒரு நாட்டில் இருக்கும் பொழுது ஒரு உத்தரவு போட்டால் என்ன செய்கிறீங்க? அது தப்பாக இருந்தால் கூட அரசர் உத்தரவு போடுற நம்ம சாதாரண குடிமக்கள், எஜமானுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது, அந்த மன்னருக்கு அந்த பவர் இருக்கிறது. பவர் உள்ளவர் சொன்னார்னா கேட்கறது தான் நம்ம கடமை. அதான் பகுத்தறிவு. பகுத்தறிவுன்னு என்ன அர்த்தம்? எதை எதிர்த்தால் அதுக்கு மேலே ஒன்று இருக்கிறதோ அதை மாற்ற முடியுமோ அதை போய் எதிர்க்கலாம். இது எதிர்க்கவே இயலாது. அப்படியான ஒரு விஷயம் வரக்கூடிய நேரத்தில் நம்முடைய கடமை என்னவாக இருக்கணும்? அடங்கி போகிறது தான் இருக்கணும். அதை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். இதை எதிர்த்து நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படி நம்ம சிந்தித்தோம் என்று சொன்னால், அப்போ ஏன் கடவுள் இப்படி கேட்குறாருன்னு கடவுளுடைய அந்த அதிகாரத்தில் கொஸ்டின் எழுப்ப முடியாது. இது ஒரு விஷயத்தை விளைவிக்கணும். அப்போ இறைவன் ஏன் இப்படி செய்கிறான் என்று நீங்கள் தப்பாக நினைத்தால் கூட, இறைவன் இந்த மாதிரி பட்டினி போடலாமா, இறைவன் வறுமையை கொடுக்கலாமா, இறைவன் நோயை கொடுக்கலாமா என்று நீங்கள் உங்கள் மனசில் வந்தாலும் அப்படி கேட்டு என்ன செய்ய போகிறீங்க? யார்கிட்ட போய் இதை முறையிட போகிறீங்க? இறைவன் இதை செய்கிறான், அவன் தான் உங்களை படைத்தான். அது கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுடைய கொள்கை பிரகாரம் அவன் தான் நம்மளை படைத்திருக்கிறான். நம்மளை படைத்த இறைவன் நம்மளை என்ன வேண்டாலும் செய்வான். அதை எதிர்த்தெல்லாம் நிற்க இயலாது. பேசாமல் அதுக்கு சரணாகதி அடைஞ்சிட்டு போகிறது என்பது தான் அதை சரியான முறையில் கடவுள் நம்புறதாக ஆக முடியும். அந்த அடிப்படையில் கடவுள் நம்பிக்கை உள்ள மக்களுக்கு இது யாரை ஏற்று நிற்க இயலுமா? அவனை எதிர்த்துட்டு எங்களால் போக முடியுமா? வேற ஒரு கடவுள் இருக்கான்னு அங்கிட்டாவது மாறி போக முடியுமா? அல்ல நாடு கடத்துகிற மாதிரி இந்த நாட்டை விட்டு வேறு நாட்டுக்கு போகிற மாதிரி இந்த பூமியை விட்டு வேற ஒரு பூமிக்கு போய் வேற ஒரு கடவுளுடைய அதிகாரத்துக்கு ஏதாவது போக முடியுமா? இருக்கிறது ஒரு கடவுள், அவன் ஒன்று செய்கிறான், அவன் தான் செய்வான். அவனை எதிர்த்து அதுக்கு மேலே ஒன்று கிடையாது என்கிற ஒரு நிலை வரும் பொழுது கடவுள் என்ன செஞ்சாரோ அதை அப்படி அக்செப்ட் பண்ணி கொள்வது தானே சரியான முறையாக இருக்கு. அந்த அடிப்படை அதை வச்சுக்கிட்டு கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லி கேள்வி எழுப்புறது சரியில்லை. கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு எப்படி நீங்கள் பண்ணணும்? இந்த கொரோனாவிலேயே கடவுள் இருக்கிறான்னு தெரியுது. கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பது ஒரு கேள்வியாக இருக்கும் என்று சொன்னால், இந்த கொரோனா உங்களுக்கு என்ன கற்றுத்தந்திருக்கிறது? நீங்கள் என்னென்ன காரணங்கள் எல்லாம் சொல்கிறீர்களோ அது எல்லாத்தையும் பொய்யாக்கி கொண்டு அது பாட்டுக்கு பரவுது. அது எதை காட்டுது? உங்கள் பகுத்தறிவு சொல்லுகிறது, உங்கள் விஞ்ஞான அறிவு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? அந்த சமூக பரவல் மூலமாகத்தான் இந்த கொரோனா என்ன செய்கிறது? மக்களை பாதிக்கிறது. இப்போ எனக்கு ஒரு கொரோனா வந்து விட்டது, என்னை ஒரு தனி அடைச்சி போட்டு விட்டால் என்னிடமுள்ள அந்த கொரோனா வைரஸ் வேற ஒருத்தருக்கு போகாது. இதானே உங்கள் கொள்கை, இதானே விஞ்ஞானம், இதானே உங்கள் மருத்துவத்துறை கண்டுபிடிப்பு. அதே மாதிரி ஒருவனுக்கு கொரோனாவே இல்லை, அவனை கொண்டு ஒரு இடத்துல அடைச்சி போட்டோம், யார் அவனை தொடர்பு கொள்ள முடியலை, யார் அவனை பார்க்கலை, யார் அவனை நெருங்கலை, அப்படி வீட்டு தேவையான ஜாமான்லாம் அடைச்சி வச்சிடும். அவனுக்கு வருத, அவனுக்கு வரக்கூடாதுல்ல. நீங்கள் விஞ்ஞான கணக்கு பிரகாரம் உங்கள் கருத்து பிரகாரம் யார் கொரோனா உள்ள ஒருத்தன் அடைத்து போடப்பட்டால் அவனிடமிருந்து வெளியே பரவாதுன்னு சொல்கிறீங்க. சரி, பரவாது. கொரோனாவே இல்லாத ஆரோக்கியமான ஒரு 100 பேரை 100 இடத்துல அடைச்சி போட்டுடுறோம். அடைச்சி போட்டோம்னு சொன்னால் அவனை யாரும் பார்க்க விடலை, யாரும் சந்திக்க விடலை. அந்த தூரம் சொல்கிறீங்கள மீட்ரு, அதுக்கு மேற்கொண்ட தூரமே என்ன செய்கிறோம்? நம்ம டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிறோம். அப்படிலாம் இருக்கும் பொழுது கூட அந்த 100ல் 10 பேருக்கு வந்துடுது. அவன் சோப்பை போட்டு கழுவு எல்லாத்தையும் செய்கிறான். எல்லாம் செஞ்ச பிறகு வருதுன்னு சொன்னால் இது நமக்கு மீறின ஒரு சக்தி இருக்கிறதை காட்டுவதற்காக கூட இறைவன் இப்படி செய்யலாமே. நாங்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வோம்?
இந்த மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் நீ வந்து எல்லை மீறி அநியாயம் செய்து கொண்டிருக்கிறாய். கடவுளை இல்லை என்று உன்னுடைய வாழ்க்கை முறையில் அமைந்து கொண்டிருக்கிறது. என்னிடத்தில் பணம் இருக்கிறது, ஆயுதம் இருக்கிறது, படைபலம் இருக்கிறது, இராணுவம் இருக்கிறது, உயர் தொழில்நுட்பம் இருக்கிறது, நான் உலகத்தையெல்லாம் அழிப்பேன் என்று இந்த அமெரிக்காக்காரன் புறப்பட்டான. இப்போ அவனை என்ன மாதிரி ஆக்கி போட்டிருக்கு? எல்லாத்தையும் ஒரு செகண்டில் இவனை வேணா அழிக்க மாட்டானா, இவனை ஒழிக்க மாட்டானா? கொத்து கொத்தா குண்டுகளை போட்டு மக்களை சாவடிக்கிறாங்களே, இந்த அமெரிக்காவை அழிக்க யாராவது புறப்பட்டு வரமாட்டான்னு எவ்வளோ பேர் ஏங்குனீங்க. நீங்கள் எல்லாரும் எதுக்கு ஏங்குனீங்களோ அதைத்தான் வேறு வழியில் இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கி அமெரிக்கா புரட்டி போட்டாச்சா இல்லையா? அதனுடைய வருவாயெல்லாம் இழப்பாய் போட்டது. அந்த நாட்டுக்கு வரி விற்பனைகள் குறைந்ததுனால வரி இருக்காது, தொழிற்சாலைகள் மூடப்பட்டதுனால அதன் மூலம் கிடைக்கிற வரி இருக்காது, பெட்ரோல் வாகனங்கள்லாம் ஓடாத காரணத்தினால இருக்கிற பெட்ரோலை சேமித்து வைக்க வழி இல்லாமல் 37 சென்ட்டுக்கு ஒரு பேரலை விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. $1 கீழே, $1/2 கீழே அந்த ஒரு பேரல், ஒரு லிட்டர் அல்ல, ஒரு பேரல் எப்படி எடுத்துகிட்டு போங்க, வைக்க இடம் இல்லை என்று அமெரிக்கா வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பெட்ரோல்கள் எல்லாம் அந்த மாதிரி கச்சா எண்ணெய் எல்லாம் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போய் கொண்டிருக்கிறது. ஒன்று பொருளாதாரத்தை அடித்து நுறுக்கி தோம்சமாக்கி விட்டால் இந்த அநியாயக்காரன் தலையெடுப்பானா? அப்போ நீங்கள் பெரிய பெரிய ஆயுதங்களை போட்டு நீங்கள் அணுகுண்டை போட்டு செய்கிற ஒரு விஷயத்தை, லட்சக்கணக்கான படை வீரர்களை வச்சு செய்கிற விஷயத்தை கண்ணுக்கு தெரியாத கொரோனா மூலம் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கானா, அவன் தான் இறைவன். அப்போ இது இறைவன் ஏதோ அவன் தான் இருப்பதை காட்ட விரும்புகிறான்னு தான் அர்த்தம். நீங்கள் என்ன மாதிரி அடைச்சி வச்சா ஊரடங்குன்னு போடுறதுக்கு முன்னாடி கம்மியாக இருக்குது எல்லா நாடுகள்லையும். நீங்கள் ஊரடங்குன்னு போட்டவுடனே தாறுமாறாக பெருகுது, உள்டாவாக இருக்குது. நீங்கள் செய்கிற எந்த நடவடிக்கைக்கு நீங்கள் செய்கிற அறிவுபூர்வமாக தான் செய்கிறீங்க. உங்கள் அறிவு, விஞ்ஞான அறிவுக்கு என்ன எட்டுகிறதோ நீ கிறுக்குத்தனமாகலாம் செய்யலை. நீங்கள் ஆய்வு செய்கிறீங்க, உங்கள் விஞ்ஞான அறிவை பயன்படுத்துகிறீங்க. இன்ன காரணத்தினால் இது பரவும்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ரிப்போர்ட் பண்ணுறீங்க. அந்த விஞ்ஞானிகள் தான் அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க? நீங்கள் உள்ளே அடைச்சி வைங்க, ஆட்களை வெளியே வரவேணான்னு சொல்லுங்கள், தேவையான உணவுகள்லாம் அரசாங்கத்தில் கொடுத்துருங்க, இதை செஞ்சால் அப்படியே நம்ம கட்டுப்படுத்திடலான்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஊரடங்குன்னு சொல்வதற்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதை விட ஊரடங்கோட இன்னும் குறையணும்ல. குறைஞ்சிச்சா கூடுதா? உலகம் பூரா அமெரிக்காவில் ஊரடங்கு போட்டவொன்னு தான் அதிகமாச்சு. தெனாவட்டா சொல்லிட்டு இருந்தார் ட்ரம்ப்பு, கொரோனாவாவது மண்ணாவது எங்கள் நாட்டில் ஒன்று பண்ண இயலாதுன்றார் ஆரம்பத்தில். கொரோனா பஞ்சாயத்து வரும் பொழுது கொரோனாவா இங்கே அமெரிக்காவிலையா நடக்குமா அப்படின்னு கேட்டார் யார்? ட்ரம்ப்பு. அப்படி சொல்லும்போது கம்மியாகிருச்சு. அப்படி சொல்லக்கூடிய நேரத்தில் வந்து அந்த கொரோனாவுடைய நோயாளிகள் குறைவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படி 10, 50, 100 வந்தவுடனே ஊரடங்குன்னு போட்டு விட்டாங்க. அப்போ என்ன செய்யணும்? அந்த 100 இல்லாமல் போயிடணும், 50 இல்லாமல் போயிடணும், 1000 வந்து 50 ஆகிக்கிறணும். அப்படி ஆணுச்சா? லட்சத்தை தாண்டி போச்சா? அப்போ லட்சக்கணக்கான மக்களுக்கு அந்த கொரோனா வந்து 27 லட்சம் மக்கள், 37 லட்சம் மக்கள்னு சொல்கிறீங்களே, 3 பேருக்கும் பரவுனது எப்போ? உங்களுடைய எல்லா விதமான கட்டுப்பாடுகளும் போட்ட பிறகு தான். அப்போ சவுதியில் வந்து மொத்தமாக அடைச்சி விட்டார்கள். எப்போ? முதல்லையே இந்தியாவுக்கெல்லாம் முந்தி, அமெரிக்காவுக்கெல்லாம் முந்தி, உலகின் பல நாடுகளுக்கு முன்னாடியே அவர்கள் வந்து கட்டுப்பாடு பண்ணார்கள். ஹஜ்ஜு உம்ராவை கூட நிப்பாட்டினார்கள். அவ்வளவு கண்ட்ரோலாக இருந்தாங்களே. அப்படி இருந்த ஒரு நாட்டில் ஏன் வந்துச்சு ஊரடங்கு? ஸ்ட்ரிக்டாக பண்ணாங்களே. நம்ம நாடு மாதிரி அங்கெல்லாம் சட்டங்கள் அப்படி கடைப்பிடிக்கக்கூடிய நாடுகள் தானே. அப்போ சட்டங்கள் அப்படி கடைப்பிடிக்கிற ஒரு நாட்டில் ஒருத்தன் வெளியே வருவானா? ஊரடங்குன்னு போட்ட பிறகு சவுதியில் வெளியே வருவானா ஒருத்தன்? வந்தான்னு சொன்னால் என்ன மாதிரி அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க? அப்படி இருந்தும் இது பரவுதுன்னா எதை காட்டுது? ஏதோ ஒரு பர்பஸ், இறைவன் ஒரு பாடம் கற்பிக்கிறான் எல்லாத்துக்கும். எல்லாருடைய ஆணவம், எல்லாருடைய பணத்திமுறை, இது ஆயுத பணம், அந்த மாதிரி படை பணம் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு ஆட்டம் போட்டார்கள் இல்லையா? அதை முறியடிப்பதற்காக வேண்டி ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமில்லாத ஒன்றை அப்படி பரப்பிவிட்டு என்ன செய்கிறான் இறைவன்? இதை வந்து செய்கிறான்னு நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். முஸ்லீம்கள் எப்படி எடுக்கிறோம் என்று கேட்டால், நீங்கள் எதை வைத்து இந்த அநியாயமாக இருக்கா இவன் கடவுளாக நீங்கள் கேட்குறீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? இறைவனுக்கு அந்த பவர் இருக்கிறது, இறைவனுக்கு அந்த உரிமை இருக்குது, அதை கேள்வி கேட்க இயலாது. ஆனால் இதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக இந்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய விஞ்ஞான அறிவைகள்லாம் சம்மட்டி அடித்து விட்டு அதை மிஞ்சி செல்லக்கூடிய ஒரு சூப்பர் பவர் இருக்கிறது. உன்னால் அதை கண்டுபிடிக்க இயலாது. அது போகணும்னு இறைவன் நினைத்தால் போய்கொண்டே இருக்கும், போகக்கூடாது நினைத்தால் போகாது அப்படிங்கிறத காட்டுதா இல்லையா? இன்றைக்கி கொரோனாங்கிறது வந்து சிங்கப்பூரில் என்ன இருக்குது? கொரோனா சிங்கப்பூர் மாதிரி ஒரு கண்ட்ரோலான நாடு அது. ஒருத்தன் மீற மாட்டாங்க ஒரு சட்டத்தை. அப்போ அந்த நாட்டில் இவ்வளோ கட்டுப்பாடு போட்ட பிறகு கூடியிருக்கா இல்லையா? உலகத்தில் அதிக சதவீதத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கில் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் சின்ன ஒரு ஊர் தான் ஒரு நாடாக இருக்கிறது. அப்படி இருந்தும் கூட அதில் என்ன செய்கிறது? இந்தியாவுக்கு நிகராக
அந்த கொரோனா வந்திருக்குன்னா எப்படி வந்துச்சு? இவ்வளோ கட்டுப்பாடு, சுகாதாரமாக இருக்கும் அந்த நாடு. எல்லாம் சுத்தமான தண்ணிக்கு அந்த நாட்டுக்கு தான் போகணும், சுத்தமான காற்று, எல்லாமே தூய்மையாக இருக்கும். ரோட்டில் எச்சி துப்பக்கூடாது, புகைப்பிடிக்கிறது தடை செய்யப்பட்ட ஒரு நாடு. அப்படியெல்லாம் எல்லாத்தையும் ஆதியிலேருந்தே இந்த கொரோனாவுக்காக இல்லாமல் எப்போதுமே கடைப்பிடித்து வரக்கூடிய ஒரு நாட்டில் இந்த கொரோனாவுக்கு பிறகு இன்னும் அதிகமான கட்டுப்பாடுகள் விதித்த ஒரு நாட்டிலையும் அது பாட்டு போய்கிட்டே இருக்குது. என்ன அர்த்தம்? நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்டா, உன்னால் முடியாதுனாண்டு ஒரு சேலஞ்சு. இப்போ உன்னால் முடியாது, எப்போ எது வரைக்கும் இது போகணும்னு நான் விட்டுருக்கேன்னு அது வரைக்கும் போகும். எப்போ குறையணும்னு நினைக்கிறேன்னா அப்போ தான் குறையும்னு சொல்லி ஒருத்தன் இருந்து கொண்டு செய்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? அல்லது உங்களால் ஈஸியாக முறியடித்தரும் உங்களுடைய விஞ்ஞான அறிவை கொண்டு, உங்களுடைய மருத்துவ அறிவை கொண்டு, உங்களுடைய ஆராய்ச்சி அறிவை கொண்டு இதை ஊதி தள்ளிடலான்னு இருக்குதா? ஊதி தள்ள முடியலை, புலம்பத்தான் முடிகிறது, ஒப்பாரி தான் வைக்க முடிகிறது. அப்போ உங்களை புலம்பும் ஒப்பாரியும் வைக்க யார? விஞ்ஞானிகள் அறிவியலாளர்கள்லாம் ஒப்பாரியும் புலம்பும் வைக்க விட்டு இத்தனை உலகத்து விஞ்ஞானிகளாலும் சேர்ந்து இது இதுதான் காரணம், இது இல்லாட்டி கிடையாது, உனக்கு அதை நிறுத்த முடியலையே, அது பாட்டு போயிட்டே இருக்க. நீ அடைச்ச இப்போ தண்ணிக்குள்ளே இருக்குன்னு சொல்லிவிட்டாங்க. இப்போ என்ன செய்யறான்? தண்ணிக்குள்ளே சோதனை பண்ணுறான், அதில் இருக்குது, தண்ணியிலாம் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தானோ இப்போ தண்ணியில் இருக்குங்கிறான். நீங்கள் சோப்பை போட்டு கழுவுறீங்க, சோப்பு போட்டு கழுவும் போது சோப்பு பட்டதுனால கையில் உள்ள அந்த கொரோனா போயிடக்கூடும். அதுக்கு பிறகு வெறும் தண்ணி கழுவுங்கல்ல, அந்த தண்ணியில் ஒட்டிக்கணும். என்ன செய்வீங்க? இப்போ அதை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன மாதிரி நீ போனாலும் வேறு மாதிரி ரூட்டில் இது வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ இதில் நம்ம என்ன விளங்கணும்? இறைவன் இதை நாடி இதோடு முடிச்சுக்கிறேன் என்று அவன் எப்போ எது வரைக்கும் பாடம் கற்பிக்க நினைக்கிறானோ அதை வரைக்கும் செஞ்சு முடிச்சுட்டு நிறுத்தினாலே தவிர உங்களுடைய எந்த விதமான உத்தரவுகளாலும் கட்டுப்பாடுகளாலும் அதை ஒழிக்க முடியலை. அது இனிமேல் ஒழிஞ்சிச்சின்னு சொன்னால் அது உங்களால் இல்லை, மனிதனுடைய நடவடிக்கையால் இல்லை தான். ஏன்னா எல்லாரும் எடுத்து பார்த்துட்டீங்க, உங்கள் நடவடிக்கைக்கு பிறகு எல்லாம் ரிவர்ஸ் தான் ஓடுகிறது. எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதனுடைய விளைவு என்ன செய்கிறது? பின்னடைவாக தான் போகிறது. அப்போ இது ஒரு விஷயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். கொரோனாங்கிறது நம்ம இன்னைக்கு கணிக்கிற வகையில் இது ஒரு மற்ற நோய்கள் இறைவன் கொடுப்பான், டக்குன்னு குணமாக்கிடுவான். அதை ஒரு சில காரணங்கள் வெளிப்படையாக தெரியும். அந்த டெங்குன்னு சொன்னான், அந்த டெங்குக்கு அந்த ஒரு கொசு நல்ல தண்ணியில் உட்காரக்கூடிய கொசுனால கடிக்குதுங்கிறான். அதை மனுஷன் கண்டுபிடிச்சான், காரணத்தை களை எடுத்தால் மொழி போயிடுது. அந்த காரணத்தை நீக்கிட்டோம்னு சொன்னால் வீட்டில் நல்ல தண்ணி வராமல் கொசு வராமல் தடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நமக்கு டெங்கு காய்ச்சல் வராது. அதை இப்படிலாம் காரணத்தோடு எல்லாம் இது வரைக்கும் வந்தாலும் நீங்கள் பார்த்தீங்க. இதுக்கு காரணம் தெரியலை, என்னத்தினால இது பரவுது அப்படின்னு ஆளுக்கு ஒன்று சொல்கிறீங்க. கடைசியில் இப்படி இருந்தால் வராதுங்கிறீ, அப்படி இருந்தாலும் வருகிறது, எப்படி இருந்தாலும் வருது. அது என்ன விஷயம் வழங்குதுன்னா, நீ என்ன மாதிரியான கட்டுக்கோப்பு கண்காணிப்பில் இருந்தாலும் அது கனடா பிரதமர் மனைவியாக இருந்தாலும் வரும், பிரிட்டனுடைய பிரதமராக இருந்தாலும் வரும், இஸ்ரேலுடைய இராணுவ தளபதியாக இருந்தாலும் வரும், அமெரிக்காவுடைய இராணுவ தளபதியாக இருந்தாலும் வரும், பிரிட்டிஷ் இளவரசராக இருந்தாலும் வரும், மனித தொடர்பே இல்லாமல் மனித சஞ்சாரமே இல்லாத தனி இனமாக கருதுகிற மக்களாக இருந்தாலும் வரும். அதுதானே இன்னைக்கு தெரியுது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இறைவன் இந்த மாதிரி ஒரு துன்பத்தை கொடுக்குறான்னு சொன்னால் இது புதுசே எங்களுக்கு கிடையாது. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இறைவன் மரணத்தை நிர்ணயிச்சிருக்கிறான். 3 வயசு பிள்ளையும் மரணிக்கும், 20 வயசு வாலிபன் மரணிப்பான், 95 வயசு கிழவன் கூட கொஞ்சம் லேட்டாக மரணிப்பான். மரணத்தை இறைவன் நிர்ணயித்து வைத்திருக்கிறான். நோய் நொடிகளை யாருக்கு வேணாலும் இறைவன் கொடுப்பான். அதை கொஞ்சம் கூடுதலாக கொடுத்துருக்குறான். முஸ்லீம்களுக்கு இது பஞ்சாயத்தே கிடையாது. முஸ்லீம்களாக எங்களை பொறுத்த வரைக்கும் மரணத்தை அல்லாஹ் கலக்கல் மௌத்துல் ஹயாத், வாழ்வையும் மரணத்தையும் படைத்து விட்டான், நிர்ணயித்து விட்டான். ஒவ்வொன்றும் நிர்ணயிக்கப்பட்ட கால கணக்கில் நடந்தே தீரும் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த மாதிரி நம்பும் பொழுது இந்த கொரோனாவில் 10,000 பேர் செத்தோன்னு ஒரு ஆச்சரியமாக உங்களுக்கு தெரிகிறது. எங்களுக்கு எப்படி தெரியும்? நம்பர் கொஞ்சம் கூடி போச்சு, அவ்வளவுதான். சாவமையாக இருக்கிறோம். நேற்று சாவலையா? போன மாதம் சாவலையா? அதுக்கு முந்தைய சாவலையா? எப்போ சாவலை? எல்லா நாளிலும் யாராவது செத்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இந்த சாவுங்கிறது இறைவன் நாடிய யார் யாருக்கு எப்போ விதிக்கிறானோ அப்படி அந்த மரணம் வந்து கொண்டே இருக்கும்னு நம்பக்கூடிய நமக்கு முஸ்லீம்களுக்கு இது ஒரு பிரச்சனையே கிடையாது. இறைவன் கூட்டமாக சுனாமி மாதிரி கொடுத்து பெருசாகவும் சாவடிப்பான், வெள்ளத்தை கொடுத்து பெருசாகவும் சாவடிப்பான், அல்ல தனித்தனியாக இறைவன் என்ன செய்வான்? சாவடிப்பான், விபத்துகளில் சாவடிப்பான். உயிரை கொடுத்து உயிரை எடுக்கிறதுங்கிறதுக்கு அவன் ஒரு காலக்கெடு வச்சிருக்கிறான் என்று நம்ம நம்புகிற காரணத்தினால இது நமக்கு பிரச்சனையாக இருக்காது. ஆனால் இந்த துன்பம் கொடுக்கலாமாங்க, கஷ்டம் கொடுக்கலாமாங்கிறத கேட்குறீங்கல்ல, அதுக்கு இஸ்லாத்தில் ஒரு நியாயமான ஒரு பதில் இருக்கிறது. என்ன பதில்னா, இப்போ உதாரணமாக இறைவன் கருணையாளன் தானே. கருணை உள்ள இறைவன் நமக்கு எந்த நோயும் கொடுக்காமல் இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டால் கொடுக்காமல் இருக்கலாம். கண்டிப்பாக இருக்கலாம், இறைவன் நினைத்தால் கொடுக்காமல் இருக்கலாம். அப்போ பலருக்கு பல விதமான துன்பங்கள் கஷ்டங்களை இறைவன் கொடுக்குறான்னு சொன்னால் அதை கொடுக்கவும் செய்யலாம், கொடுக்காமல் இருக்கலாம்.
இறைவன் ஏன் கொடுக்குறான் என்பதற்கு இஸ்லாத்தில் ஒரு ஆன்சர் இருக்கிறது. என்ன ஆன்சர் இருக்கிறது? இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லி தருகிறது என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கையோட வாழ்க்கை முடிவது கிடையாது. உங்களை படைச்சிருக்கிறோம். படைத்து இறைவன் சொல்லக்கூடிய தத்துவம் என்னன்னு கேட்டால், மனிதர்களை உங்களை நம்ம படைத்திருக்கிறோம். படைத்த பிறகு இந்த உலகத்தில் நீங்கள் என்ன மாதிரி வாழ்கிறீர்கள் என்று சோதிப்பதற்கு தான் உங்களை இந்த பூமியில் படைச்சிருக்கிறோம். இங்கேயே நிரந்தரமாக இருப்பதற்கு படைக்கலை. அது நம்மளும் தெரிஞ்ச விஷயம் தான், யார் நிரந்தரமாக இருக்கலை. அப்போ இந்த பூமியில் உங்களை படைத்தது, இதிலேயே நீங்கள் வாழ்வீர்கள், இதில் இருந்து கொண்டே இருப்பீர்கள், நீடூழி வாழ்வீர்கள், சாவே இல்லாமல் வாழ்வீர்கள் அப்படிங்கிறதுக்கு உங்களை படைக்கலை. எதுக்கு படைச்சிருக்கிறோம்? ஒரு குறிப்பிட்ட காலத்தை கொடுத்து உங்களை அனுப்பி வைக்கிறோம். இதில் நல்ல காரியம் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிடுவோம், கெட்ட காரியம் செஞ்சால் அதை ரெக்கார்ட் பண்ணிக்கிடுவோம், நல்ல காரியத்துக்கு தகுந்த மாதிரி பரிசு கொடுக்குவோம், கெட்ட காரியத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை கொடுப்போம். அப்படி இன்னொரு வாழ்க்கையை வைத்திருக்கிறோம். இதுதான் இஸ்லாமிய கான்செப்ட். இஸ்லாமிய கான்செப்ட் என்னன்னு கேட்டால், ஒரு துன்பம் வருதா, வரட்டுமை இப்போ என்ன, இதோடு முடிஞ்சு போயிருதா எல்லாம், உலகத்தையெல்லாம் அழித்த பிறகு இறைவன் திரும்ப எல்லாத்தையும் உயிர்ப்பிப்பார். அது இறைவனுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஒரு அணு இருக்கிறது. அது எந்த தீயிலையும் சாம்பல்லையும் வெந்து போகாது என்று சொல்லக்கூடிய ஒரு அணு இருப்பதாக விஞ்ஞானிகள் ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த அணுவை வைத்து திரும்ப என்ன செய்வான் இறைவன்? மறுபடியும் நம்மளை எல்லாம் எழுப்பி உயிர்ப்பிப்பான். அது நம்ம தான், அது வேற ஆள் கிடையாது. நம்மளை படைத்து நீ இதை செஞ்சியா அதை செஞ்சியா அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரணை செய்யாமல் இறைவன் தெரியும். எல்லாரும் பார்க்குற விதமாக அந்த விசாரணை நடத்தி, உன் தப்புக்கு நீ நரகத்துக்கு போ, நீ சொர்க்கத்துக்கு போ என்று இறைவன் இந்த பரிசு கொடுப்பான். அப்போ நம்ம ஒரு திடீரென்று கொள்ளை நோயில் வேற ஒன்றை நம்ம மரணித்தோம் என்று சொன்னால், அதை சகித்து கொண்டோம் என்று சொன்னால், அதற்கும் இறைவன் கூலி தருவான் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்போ இந்த உலகத்தில் ஏதாவது ஒரு துன்பம் என்று இருந்தால், அந்த துன்பங்களுக்கும் கடவுள் நமக்கு என்ன செய்வார்? மறுமையில் பரிசு தருவார் என்று நம்புகிற காரணத்தினால முஸ்லீம்களுக்கு இது பெருசாகவே தெரியும். எந்த காலத்திலையுமே நீங்கள் உலகம் பூரா எடுத்து பாருங்கள், எந்த சமுதாயத்தையும் விட முஸ்லீம்கள் தான் மரணத்துக்கு ரொம்ப கம்மியாக பயப்படுவாங்க. நாங்களும் பயப்படுவோம் மரணத்திற்கு. ஆனால் எல்லாரும் அளவுக்கு நாங்கள் அஞ்ச மாட்டோம். எந்த அளவுக்கு அஞ்சுகிறார்கள்? ஒரு டாக்டர் இறந்து போயிடுறாரு, அவர் அடக்கூட மாட்டேங்கிறாங்க. ஏன்? அவர்கிட்ட வந்துருமா, அப்படி நாங்கள் பயப்பட மாட்டோம். நோயின்றா அதுக்குள்ளே கட்டுப்பாடு பண்ணுறீங்க, அதுக்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அதே நேரத்தில் ஒரு பாடியை கொண்டு அடக்கணும்னா மனிதாயமானதை அங்கே தூக்கி நிற்கணும். அதுக்கு மேலே வந்தால் வந்துட்டு போகுது அப்படிங்கிற ஒன்றை முஸ்லீமை தவிர யார்ட்டையாவது இருக்குதா? நீங்கள் எல்லாரும் எந்த படித்தவன் படிக்காதவன் அம்புட்டு பயிலோடு சேர்ந்துக்கிட்டு அடித்து டாக்டர்களை புதைக்க விட மாட்டேங்கிறான், அப்பாவிகளை புதைக்க விட மாட்டேங்கிறான், ஊருக்கு செவரு கட்டுறான். அப்படிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் முஸ்லீம்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம்? அந்த முஸ்லீமோ இந்துவோ கிறிஸ்தவரை யாராக இருந்தாலும் பாடி எங்கிட்ட கொடுங்க, நாங்கள் எங்கள் அடக்க ஸ்தலத்தில் அடக்குறோம்னு சொல்கிற அளவுக்கு இருக்கிறோம். இப்படித்தான் முஸ்லீம். ஏன் இப்படி இருக்கிறோம் என்று கேட்டால், இந்த எங்கள் இஸ்லாம் போட்டிருக்க இந்த நம்பிக்கை அது கரெக்டாக அடித்தளம் போட்ட காரணத்தினால ரொம்ப ஓவராக பயப்பட மாட்டோம். ஏன்? இதோட வாழ்க்கை அப்படி மரணிச்சு தான் போயிட்டு போகிறோமே. இந்த மாதிரி ஒரு செத்து போன ஒருத்தனை அடக்கம் செய்கிற எல்லாரும் தடுக்கும் பொழுது நாமவே அடக்கம் செய்து அதனால் எனக்கு ஒரு நோய் நான் மரணித்தால் அது எனக்கு இறைவன் பெரிய கூலியை தருவான், எனக்கு மறுமையில் நான் பெரிய வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையினால தான் நாங்கள் இப்படி இருக்க முடிகிறது. மற்றவங்களுக்கு இருக்க முடியலை. அப்போ எங்களுடைய இந்த கடவுள் நம்பிக்கை என்பது உலகத்துக்கு நல்லதாக கெட்டதாக யோசிச்சு பாருங்கள். எல்லாத்துலேயும் நிற்கிற நாங்களாக தான் இருக்கிறோம். இன்றைக்கி எல்லா உணவு பட்டலங்கள் வழங்க அரசியலுக்கு எல்லாரும் வழங்குகிறார்கள். முஸ்லீம் சமுதாயத்தில் ஒவ்வொரு தனிநபரும் வழங்குறத பாருங்கள். இயக்க ரீதியாக வழங்குற கூட வசூல் பண்ணி கொடுத்துட்டு போயிடலாம், அது அவங்க காசு கிடையாது. ஒவ்வொரு நபர்கள் வழங்குறது நீங்கள் வீடியோக்களில் பார்க்குறீங்க. வீட்டை விற்றுட்டு மக்களுக்கு சோறு கொடுக்குறேங்கிறான். ஹஜ்ஜிக்கு போகிற காசையெல்லாம் சேர்த்து வச்ச காசையெல்லாம் விற்றுட்டு என் மக்கள் மக்கள்னா முஸ்லீம் அல்ல, எல்லா மக்களும் கஷ்டப்படுறதை பார்க்குறான். அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒருத்தன் செய்கிறான். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், எங்களுடைய நம்பிக்கை மற்றவங்க நம்பிக்கையிலிருந்து வேறுபட்டது. அதனால் இந்த கடவுள் மறுப்புங்கிற பேரில் நீங்கள் இது மாதிரி வாதம் பண்ணிக்கிட்டு இருந்தீர்களே, ஆனால் அதை விட நாங்கள் கடவுளுக்கு இந்த அதிகாரம் இருக்குது என்று ஒப்புக்கொண்டு அது கட்டுப்பட்டு நடக்கும் பொழுது உலகத்துக்கு பெரிய நன்மை இருக்கிறது. இந்த மாதிரி பேரிடர் காலங்களில் எல்லாம் நாங்கள் அதிகமாக பங்களிப்பு செய்வதற்கு காரணம் என்னவென்றால், நம்ம ஒரு அளவுக்கு மேலே பயப்படக்கூடாது. ஒரு நல்ல காரியம் செய்யும் பொழுது உயிர் போனால் அது மறுமையில் எனக்கு வெற்றி தரும் அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்கள். அதுதான் இருக்குது. அந்த நம்பிக்கையினால தான் இன்றைக்கி பட்டினி சாவு தமிழ்நாட்டில் இந்தியாவிலும் கம்மியாக இருக்கிறது. ஏன்? முஸ்லீம் சமுதாயம் என்ன செய்கிறது? அந்த பொறுப்புகளை அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை முஸ்லீம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை விளங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு குழப்பம் வராது. இதுதான் அதுக்கு பதிலாக சொல்லிக் கொடுக்குறோம்.